ஹாய் உறவுகளே, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை குழம்பு சேர்ப்போம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காண்டி ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம், பூண்டு கொஞ்சம், 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கணும். முடக்கத்தான் கீரை கை கால் வலிக்கும் போது இந்த குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை காலுக்கு தெம்பா இருக்கும். எங்க வீட்டுல ஒரு பக்கம் சாப்பாடு வைக்குது, ஒரு பக்கம் நான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இது 10 நிமிஷம் தான். கீரை மட்டும் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். இது கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் குழம்புக்கு, அதனால போட்டிருக்கேன். சோம்பும் மிளகும் போட்டிருக்கேன். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்ப முடக்கத்தான் கீரையை போட்டு நல்லா வதக்கணும். இந்த கீரையோட பச்சை வாசனை இந்த வதக்குறதுல போயிடணும். அதனால நல்லா கீரையை போட்டு வதக்கணும். அந்த வெங்காயத்தோட நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். இது பூரா வதக்குறதா விஷயமே. வதக்கிட்டு அப்படியே குழம்பு தாளிச்சு விடுறதுதான். நல்லா கீரை எண்ணெயில துண்டா வதக்கணும்ப்பா. ஒரு துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டா அந்த முடக்கத்தானோட துவர்ப்பு தெரியாது. அதனால தேங்காய் நிறைய வேணுங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் மிக்சியில நேற்று தேங்காய் பூ அரைச்சேன், அது கொஞ்சம் இருக்குது. அதனால இதுல கொஞ்சம் நான் தேங்காய் கம்மியா தான் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பால் அந்த தன்மை படும்போது நமக்கு அந்த சுத்தமாவே முடக்கத்தானோட துவர்ப்பே தெரியாது. நீங்க பாருங்க, கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் அரைச்சிட்டு வந்தா வேலை முடிஞ்சுச்சு. கொஞ்ச நேரம் ஆற வைப்போம். அவ்வளவுதான், ஆறிடுச்சு. இப்ப அவ்வளவுதான். இப்ப குழம்ப தாளிச்சிடலாம். கரெக்டா ரெடி பண்ற நேரம் கரண்ட் போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருட்டாதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் போயிடுச்சு, அதனால கேமரா வெளிச்சத்தை வச்சு எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்து வெந்தயம் 4 வாசனைக்கு வெந்தயம் 4, அவ்வளவுதான். கடுகு உளுந்து வெந்தயம் மட்டும் போட்டாச்சு. நல்ல வேலை நான் அரைச்சு முடிக்கிற கரண்ட் போச்சு, இல்ல இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டு தான் இருந்திருக்கும். கருவேப்பிலை 4 போட்டுக்கிறேன், நல்லா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்ச விழுது, வெங்காயம், தக்காளி, முடக்கத்தான் கீரை அரைச்சு வச்ச விழுது இந்த எண்ணெயில ஊத்திடலாம். நல்லா அப்படியே அதுல எண்ணெயில நல்லா வதக்குவோம். நல்லா டேஸ்டா வரும்பா இந்த குழம்பு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுப்ப. ஸ்லோ பண்ணிட்டு மிளகாத்தூள் போடலப்ப. இது வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போடுறேன். வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் இது 1.5 டீஸ்பூனு. இது குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், அது 1 ஸ்பூனு, அது 1 ஸ்பூனு. அப்புறம் தனி மிளகாத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூனு, அவ்வளவுதான். தனியாத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கலாமா, நல்லா இருக்கும். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கும், அது ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு நல்ல மிளகாத்தூள்ல எண்ணெயில வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா பாருங்க. இப்ப கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளிக்கரைசல் ஊத்திட்டு
அவ்வளவுதான். புளிக்கரைசலை ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு. நம்ம இந்த மிக்சி கழுவி ஊத்த மறந்துட்டு, இங்க பாருங்க இதுல எவ்வளவு ஒட்டி இருக்குன்னு. அதனால கொஞ்சமா தண்ணிய ஊத்தி கழுவி ஊத்தணும். கரண்ட் வந்துருச்சு. இந்த வரையம்மா இரம்மா. நம்ம வீடியோ எடுக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் தெரியுமா? அப்படியே குழம்பு கலரே ஒரு வித்தியாசமா வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த கீரை குழம்புனா கீரை குழம்பு தாங்க. நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை விட கால் வலி வாரத்துக்கு ஒரு தடவை இதை வச்சு சாப்பிடுங்க. உங்க வேலை செய்யறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. கால் வலி, முதுகு வலி எதுவுமே வராது. அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இது ஒரு 5 நிமிஷம் காயட்டும். காஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுவே குழம்பு காஞ்சிச்சுன்னா நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டாலே சூப்பரா குழம்பு பேசும். உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். செம்ம டேஸ்ட். உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இந்த வரேன் இது. அவ்வளவுதான், சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, அப்படியே குழம்பு பார்க்கும் போதே சூப்பர் கலரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனல்ல வர வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களால முடிஞ்சா ஹைப் கொடுங்கப்பா. இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நல்லா ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கங்க. பாய்.